இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தை எங்களை பிழைக்க வைக்கும். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தரும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. பிழைப்புக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து பேச போறோம்னா, விசுவாசத்தை குறித்து பேச போறோம். விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய சரியா வாழவே முடியாது. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது தோல்வி இல்லாம வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. சுகம் பெறுவதற்கு விசுவாசம் தேவை. ஆமென். சுகம் பெறுவதற்கு என்ன தேவை? செழிப்பாவதுக்கு என்ன தேவை? உங்க தலை நிமிர்ந்து உயர்ந்து நடப்பதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளனாலும் விசுவாசம் தேவை. ஆமென். முதலாவது ஏன் விசுவாசம் தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கினாதான் விசுவாசம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஆமென். முதலாவது விசுவாசம் ஏன் ரொம்ப முக்கியம்னா, பழைய ஏற்பாடுலயும் சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாடுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். என்ன சொல்லுது? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லனா, உங்களை தூக்கி தண்ணியில போட்டா எல்லாரும் பிழைப்பான். விசுவாசம் தான் பிழைப்பு. நீச்சல் தெரிஞ்சவங்க உங்களை தூக்கி தண்ணியில போட்டா யாரு நீந்தி வருவானா, நீச்சல் தெரிஞ்சவங்க தான் பிழைப்பாங்க. நீச்சல் தெரியாதவங்க மடிஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பொல்லாத உலகத்துல கிறிஸ்தவர்கள் பிழைப்பதற்கு என்னத்தை தேவன் வச்சிருக்கிறான்னா விசுவாசம். அப்ப எப்படி ஒருவன் தண்ணீர்ல போட்டால் உயிர் தப்பி பிழைப்பதற்கு நீச்சல் பயிற்சி முக்கியமோ, கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்ந்து தேவனிடத்தில் செல்வதற்கு விசுவாசம் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் வசனம் சொல்லுது, நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். அப்ப பிழைப்பதற்கு இந்த பூமியில நம்ம வெற்றியா உயிர்ப்புடன் வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. ரெண்டாவது, விசுவாசம் எதற்கு தேவைன்னா, விசுவாசம் இருந்தாதான் நம்முடைய எல்லைகளை விட்டு நம்ம எல்லையை ஓவர் கம் பண்ண, லிமிட்டேஷனை உடைக்க முடியும். சொல்லுது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக. அப்போ நீங்க உங்க எல்லை எதுவோ அதுதான் உங்க வாழ்க்கை. நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க செயல்படுவீங்க. உங்க மனசுல ஒரு லிமிட்டேஷனை போட்டுட்டீங்கன்னா அந்த லிமிட்டை மாதிரி உங்களால போகவே முடியாது. இப்ப என்ன சொல்றேன், நீங்க உங்களோட கெப்பாசிட்டி 30 கிலோ தூக்குற ஆளு. நீங்க எத்தனை கிலோ தூக்குற ஆளு? ஆனா உங்க மனசு சொல்லிச்சு 10 கிலோ தான் தூக்கணும், இதுதான் ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு நம்பிடுச்சுன்னா உங்களால 30 கிலோ தூக்கவே முடியாது. 10 கிலோ தான் தூக்க முடியும். அப்போ உங்க மனத்தின் சிந்தனை விசுவாசம் உங்க லிமிட்டேஷனை பிரேக் பண்ணு. எப்படின்னா, நீங்க வசனம் சொல்றது, ஆண்டவர் வசனம் சொல்றது, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை மிஞ்சி கம்மியாவோ யோசிக்க கூடாது, அதிகமாவோ யோசிக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை யோசிச்சாலே போதும். அப்ப விசுவாசம் என்பது என்னன்னா, நம்முடைய எல்லைகள். நம்ம எல்லை எப்படின்னா, ஏற்கனவே சில காரியங்களை நம்ம கத்துக்கணும். நம்ம அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம், அம்மா சொல்லி கொடுத்துருக்கலாம், நம்ம சில போதகங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம், சில விதமான அனுபவ பாடங்கள் சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு லிமிட்டடா இருக்கும். என்ன இருக்கும்? லிமிட்டட். அந்த லிமிட்டை மீறி நம்ம செயல்பட முடியவே முடியாது. அப்ப அந்த லிமிட்டை மீறி செயல்படுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. ஸ்மித் வீகல்ஸ்வொர்த்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் வெளிநாட்டுல. அவர் அப்போஸ்தலர், விசுவாசத்தின் அப்போஸ்தலர். அவர் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு யாருன்னா வயிறு வலின்னு போனா என்ன பண்ணுவார்னா, ஜபம் பண்ண மாட்டாரு, வயிற்றுல குத்திடுவாரு. என்ன பண்ணாரு? வயிற்றுல குத்திடுவாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை குத்தல, அந்த வலியை குத்து, வயிற்று வலி சரியாயிடும். யாராவது டாக்டர் கிட்ட அது மாதிரி போய் வயிறு வலின்னு போனா டாக்டர் வயிற்றுல குத்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையான போலி டாக்டரா, உண்மையான டாக்டரா? அப்ப என்ன பண்ணுன்னா, லிமிட்டை மீறி நம்ம வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம செய்வதற்கு விசுவாசம் தேவை. யாரை இப்ப என்கிட்ட ஜெபம் பண்ண வரீங்க, என்ன ஆண்டவர் அது மாதிரி குத்த சொன்னா நான் குத்த முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனா ஸ்மித் வீகல்ஸ்வொர்த்க்கு இருந்த மாதிரி விசுவாசம் எனக்குள்ள, அவர் அந்த புரிதல் இருந்தா நான் குத்திடுவேன். ஏன்னா ஹீலிங் வந்துடும். இப்ப விசுவாசம் என்னத்தை கொண்டு வரனா, தேவன் யோசிக்கிறத நான் யோசிக்க வைப்பேன். ஒரு காரியத்தை குறித்து தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கிற ஒரு மனக்கண்ணை தான் விசுவாசம் தரும்.
விசுவாசம் நம்ம வாழ்க்கையில லிமிட்டேஷனை, எல்லைகளை உடைச்சு செயல்பட வழிவகுக்கும். அப்ப என்னன்னா எப்படின்னா, தேவன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கவும், தேவன் யோசிக்கிற பிரகாரம் நம்ம யோசிக்கவும் நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அப்ப என்ன காரியம்னா, இது உங்களுக்கு புரியுற மாதிரி சில ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஒரு மிக நீண்ட பிரசங்கம் பண்ணிட்ட பிறகு சீஷர்கள் சொல்றாங்க, ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க, அவங்களை பக்கத்துல இருக்கிற ஊருக்கு அனுப்பிடுங்க, அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? எங்க கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. இதை வச்சு யார் சாப்பிட முடியும்? அது ஒரு சின்ன பையனோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்தது. அப்ப 5 அப்பம் 2 மீன் யாருக்கு போதுமானதுன்னா, அந்த சின்ன பையனுக்கு போதுமானது, அவனுக்கு தான். அப்ப அதை எடுத்துட்டு வரும்பொழுது அந்த சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, சின்ன பையன் சாப்பாடு வச்சு இத்தனை 1000 பேர் கொடுக்க முடியுமா? அப்போ அவங்க லிமிட்டேஷன் என்னன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனும் சின்ன பையனுக்கு போதுமானது, இந்த பெருங்கூட்டத்துக்கு போதுமானது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன விசுவாசம் இருந்ததுன்னா, இத தேவன் பெருக பண்ணுவார் என்ற விசுவாசம் இருந்தது. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தாரு. 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. 5000 ஆண்கள்னா எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் அப்படிலாம் கணக்கு இல்லை. கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10,000க்கு மேலதான் சாப்பிட்டிருப்பாங்க. மினிமம் 10,000க்கு மேல. ஒரு சிறு பையனுடைய உணவு 10,000க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு போதுமான உணவு கொடுத்துட்டு மீதியா எடுக்க வைக்கணும், அதுதான் விசுவாசம். அப்ப சீஷர்களுடைய அந்த லிமிட்டேஷனை எது உடைத்ததுன்னா, கர்த்தருடைய விசுவாசம் உடைத்தது. அப்ப குறைவுகளை கண்டு பயப்படாத ஒரு உள்ளம் எதை கொண்டு வரணும்? விசுவாசம். அப்ப ஏசப்பா அதை அவங்களுக்கு கற்பித்தாரு. 5 அப்பம் 2 மீன் முக்கியம் இல்ல, விசுவாசம் தான் முக்கியம், மனதுருக்கம் தான் முக்கியம். அப்ப ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, தேவன் பார்க்கிற பிரகாரம் ஒரு பிரச்சனையை பார்க்கவும் கையாளவும் ஹேண்டில் பண்ணவும் நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அப்ப சீஷர்களுக்கு அந்த மனநிலை மாறி இருக்கல்ல. அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் அவ்வளவு முக்கியம். விசுவாசம் என்ன பண்ணா ரொம்ப முக்கியமானது. 3வது விசுவாசம் என்ன சொல்றதுன்னா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இந்த ஒரு வசனம் இப்படி இருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தாதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விசுவாசம் தேவை. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ விசுவாசம் தேவை. தேவன் பிரியப்படுகிற ஒரு ஊழியத்தை நடத்த விசுவாசம் தேவை. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப என்னால, என் பிள்ளைகளால, என் குடும்பத்தால, என் ஊழியத்தால தேவன் பிரியப்படணும்னா அதுக்கு விசுவாசம் தேவை. அப்ப விசுவாசம் ஒண்ணு இல்லைன்னா எப்படித்தான் நாம் வாழ்ந்தால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? முதலாவது விசுவாசம் இல்லாம, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாம பிழைப்பே இல்லை, வாழவே முடியாது. 2வது விசுவாசம் நம்முடைய எல்லைகளை மீறி செயல்பட வைக்கும். குறுகிய மனப்பான்மையை மாற்றும். என்ன மாற்றம்? என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, இந்த வியாதியில இருந்து சுகம் வராது, இந்த மனிதன் மாற மாட்டான், ரட்சிப்பு சாத்தியம் இல்லை, பெருக்கம் சாத்தியம் இல்லை, உயர்வு சாத்தியம் இல்லை, இப்படி இல்ல நெகட்டிவா பேசுகிற நம்ம மனப்பான்மையை மாற்றுகிற வல்லமை இருக்கிறதுனா விசுவாசத்துல இருக்கு. அடுத்தது விசுவாசத்துக்கு என்ன இருக்குதுன்னா, விசுவாசத்தினால்தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கைக்கு விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் பிரியப்பட மாட்டேன். இப்ப 4வது ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கு. நீங்க யாக்கோபால வாசிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து நல்லது உங்க வாழ்க்கைக்கு நன்மைன்னு ஒண்ணு வரணும்னா, உங்க குடும்பத்துக்கு நன்மை என்று ஒரு காரியம் வரணும்னா, உங்க பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கணும்னா, உங்க சூழ்நிலை எல்லாம் உங்க எல்லைக்கு உட்பட்ட எல்லா கருத்து நன்மைன்னு கடவுளிடத்திலிருந்து வரணும்னா விசுவாசங்கள் தான் வரும். விசுவாசம் இல்லைன்னா நன்மையே வராது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது நன்மை. அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு விசுவாசம் தேவை. அப்ப விசுவாசம் இல்லைன்னா கடவுளிடத்துல ஒண்ணும் வராது. சொல்லுது புரியுதுங்களா? அப்ப நன்மைன்னு நம்ம நன்மை எதிர்பார்க்கணும்.
என் வாழ்க்கையில ஒரு நன்மை எதிர்பார்க்கணும். என் சரீரத்துல ஒரு வியாதி சுகம் என்ற நன்மை வரணும். என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும். என் கடன் மாறணும். எனக்கு மாறாத சூழ்நிலைகள் மாறணும். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, சூழ்நிலைகள் தான் கட்டும் மோசமா இருக்குது, இதெல்லாம் மாறணும்னு நன்மை. அப்ப எந்த விதமான நன்மை தேவனிடத்திலிருந்து வருவதா இருந்தாலும் அது விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து ஒண்ணே நீங்க வாங்க முடியாது. எவ்வளவு முக்கிய விசுவாசம்! விசுவாசம் இருந்தால்தான் பிழைக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் யோசிக்கிற வித எல்லை விரிவாகும். விசுவாசம் இருந்தாதான் தேவன் பிரியப்படுவார். விசுவாசம் இருந்தாதான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த விசுவாசம் அவ்வளவு முக்கியமான காரியம். இப்ப புரிஞ்சுதா விசுவாசத்தோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ்? அப்ப இந்த விசுவாசத்தை தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப வேதம் நம்ம சாதாரண பாத்தீங்கன்னா 2 விதமான விசுவாசங்கள் இருக்கு பூமியில இருக்கு. ஒண்ணு நேச்சுரல் ஃபெய்த், இயற்கையான விசுவாசம். ஒண்ணு என்ன வந்துன்னா சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். சொல்லுங்க. ஒண்ணு நேச்சுரல் ஃபெய்த், இயற்கையான விசுவாசம். உனக்கு இன்னொன்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம். அப்ப இயற்கைக்கான விசுவாசம் எல்லா மனிதனுக்கும் இருக்கு. இயற்கையான விசுவாசம் யாருக்கு இருக்குது? எல்லாருக்கும் என்ன இருக்குதுன்னா கடவுள் நன்மை செய்வாரு இருக்கு. அது இயற்கையான. கடவுளே இல்லாதவன் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை நன்மை செய்யன்றான். இயற்கை அதுவாக சரி செஞ்சான். அப்போ எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்துல விசுவாசம் இருக்குது. ஆனா இந்த இயற்கையான விசுவாசத்தை வச்சு தேவனுடைய காரியத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க தேவனுடைய விசுவாசம் தேவை. என்ன தேவை? பூமிக்குரிய காரியங்களை நடப்பதற்கு பூமிக்குரிய விசுவாசம் போதும். சூப்பர் நேச்சுரல் காரியம் நடக்கிறதுக்கு சூப்பர் நேச்சுரல் தேவனிடத்துல இருந்து வர வேண்டிய விசுவாசம். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கு. நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்னா தேவனுடைய விசுவாசத்தை குறிச்சு. சொல்லுது எல்லாம் புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணிட்டே வந்தாதான் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை நமக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறார். எப்படின்னா நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா கிருபையினாலே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 மைக்ல வாசி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வசனத்தை வைத்து பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்துல என்னத்தை சொல்றதுன்னா ரட்சிப்பு தேவனுடைய ஈவுன்னு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ரட்சிப்பு தேவனுடைய கிஃப்ட் பேசுவாங்க. ஆனா இந்த வேத வசனத்தின் உண்மை அர்த்தம் என்னன்னா இதுல 3 காரியம் இருக்குது. கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு. இது 3ம் கடவுள் இடத்துல தான் வருது. கிருபை நம்மளுடையது இல்ல. கிருபை என்னது இல்ல, கிருபை கர்த்தர் இடத்துல வருது. 2வது விசுவாசமும் நம்முடையது இல்ல, விசுவாசமும் தேவனிடத்துல தான் வருது. 3வது ரட்சிப்பும் நம்முடையது இல்ல, ரட்சிப்பும் தேவனிடத்துல தான் வருது. இது 3மே கிஃப்ட். நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. கிருபையும் கிஃப்ட் தான், விசுவாசமும் கிஃப்ட் தான், ரட்சிப்பும் கிஃப்ட் தான். இந்த 3மே கடவுளிடத்துல தான் வருது. அப்போ கிருபை எப்படி தேவனுடையதோ, ரட்சிப்பு எப்படி தேவனுடையதோ, விசுவாசமும் தேவனுடையது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கான விசுவாசத்தை யாரு கொடுத்தாருன்னா தேவன் கொடுத்தார். இதுக்கு முன்னாடியே கடவுள் இருந்தாலும் கடவுள் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்கனவே இருந்ததுல. ஏதோ விதத்துல ஏதோ ஒரு காரியத்தை கடவுள்னு நம்பிக்கை இருந்தோம், நம்பிக்கை இல்லாம இருந்தோம், விசுவாசம் இருந்தது. ஆனா வசனம் சொல்லுது விசுவாசம் கேட்கறதுனால வரன்னு சொல்லுது. எதை கேட்கறதுனால வரனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால வர சொல்லுது. அப்ப எப்படி தேவனுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நாள் கர்த்தருடைய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு மனிதன் நமக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லியிருப்பாங்க. உங்க பிரச்சனைக்கு காரணம் பாவம், உங்க பிரச்சனைக்கு காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க சூழ்நிலை மாறும். அந்த கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசம் அடங்கிடும். நம்ம சொல்லுங்க புரியுதுங்களா? அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது விசுவாசம் வந்துருக்கு.
அந்த விசுவாசம் நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எந்த நன்மையா இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமா தான் வரும். சொல்லுங்க, எந்த நன்மையா இருந்தாலும் விசுவாசம். கிருபை என்பது மிகப்பெரிய நன்மை. அப்ப தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே விசுவாசம் உள்ள வந்துச்சு. அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா தேவனுடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து, அந்த தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னா ரட்சிப்பு நம்ம போயிட்டு வந்துச்சு. தேவனுடைய ரட்சிப்பும் தேவனுடைய கிருபையும் விசுவாசம் கொண்டு வந்து, நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படின்னா இந்த போன்ல இருக்குதுல, இது வந்து இன்பில்ட் போன். சொல்லுங்க, இன்பில்ட் பேட்டரி. இந்த பேட்டரி உள்ளே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த பேட்டரி தனியா பழைய போன்ல எல்லாம் பேட்டரி தனியா வரும். நீங்க போன் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த போன் தனியா இருக்கும், பேட்டரி தனியா இருக்கும். அதை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வர போன்ல இன்பில்ட் பேட்டரி. அதே மாதிரிதான் நல்லா புரிஞ்சுக்கிற, கடவுளுடைய ஒவ்வொரு வசனத்திலும் விசுவாசம் இன்பில்ட் ஆகுது, உள்ள இருக்கு. இதுக்குள்ள எப்படி நீங்க யாரும் பேட்டரி இதுல இருக்கிறது பாக்குறீங்களா? இல்ல. ஆனா உள்ள பேட்டரியில இருக்கு, நம்புறீங்களே? அதே மாதிரி ஆண்டோடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் விசுவாசம் அடங்கியிருக்கு. உங்ககிட்ட வர ஒவ்வொரு வசனமும் விசுவாசத்தோட வந்து, அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையை நீங்க கேட்கும் போது விசுவாசம் உள்ள வந்துச்சு. இந்த விசுவாசம் உள்ள வந்து ஒர்க் பண்ணி என்ன பண்ணுச்சுன்னா தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ரட்சிப்பையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கும் நம்முடைய கிருபையும் ரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கு எது காரணம்னா விசுவாசம். புரிஞ்சுதா? விசுவாசத்தினால தேவனுடைய கிருபையும் விசுவாசத்தினால தேவனுடைய ரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுல. இதே போலதான் சகல நன்மைகளும் விசுவாசத்தினால் வரும். புரியுதா? சகல நன்மைகளும் விசுவாசத்தினால் வரும். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சுது? நான் சொல்றது புரியுதா? ரொம்ப டீப்பா சொல்றேன், ரொம்ப பொறுமையா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க. இந்த விசுவாசம் தேவன் கொடுத்தார்ல, இந்த விசுவாசம் இது பற்றாக்குறையானது இல்லை. தேவன் கொடுத்த விசுவாசம் என்ன தெரியல? சில பேர் எப்படின்னா அது பற்றாக்குறையானதாக இல்ல, அது வந்து முழுமை இல்லாததாக இல்ல, அது ஒன்லெஸ். தேவன் தம்முடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. யாரு கொடுத்திருக்கிறாரு? சூப்பர் நேச்சுரல். அது எப்படி சொல்லுதுன்னா, பிதாவாகிய தேவன் பூமியில ஏசப்பா இருந்தார்ல, ஏசப்பா இருந்தார். அவர் கண் இல்லாதவன கண்ணை எப்படி கொடுத்தாருன்னா விசுவாசத்தினால கொடுத்தார். எல்லாரும் இருந்தாங்க இந்த காலகட்டத்துல. சாதாரண கண்ணு தெரியாதவங்க யாசகம் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க? சோறு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, பையில பழம் தான் எடுத்து கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போவோம். ஏசப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க. அவர்கிட்ட என்ன கேட்டாங்க? கண்ணை கேட்டாங்க. ஏன்னா கண்ணை கொடுக்கறது ஒரு வல்லம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. அப்போ கண்ணை கொடுக்க அவரால் முடியும். குருடனுடைய கண்ணை தேவன் எதனால் கொடுத்தாருன்னா விசுவாசத்தினால் கொடுத்தாரு. எதனால் கொடுத்தாரு? செவனுடைய காதை எதனால் திறந்தாருன்னா விசுவாசத்தினால் திறந்தார். மரித்தல் 4 நாளான மரித்து போய் மனிதன் உயிரோடு எழுப்பது எதனாலனா விசுவாசத்தினால் எழுப்பினார். அப்ப இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி என்ன இருந்தா விசுவாசம் இருந்தது. அப்ப இத பார்த்துட்டு தான் நீங்க வாசிச்சீங்கன்னா சீஷர்கள் ஆண்டவரிடத்துல போய் என்னது நீங்க வாசிங்க, லூக்கா 17:5 வாசிங்க. லூக்கா 17:5. கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் யாருன்னா ஏசப்பாவோட நெருங்கி இருந்த 12 சீஷர். இவங்க வாழ்க்கையில என்னன்னா ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ண கத்துக்கொண்டாங்க. அவர் எல்லாமே ஜபிச்சாரு. அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு இடத்துல போய் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்க. ரெண்டாவது அவங்க ஏசப்பா கிட்ட போய் கேட்டாங்கன்னா எங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்ன கேட்டாங்க? இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன பதில் 6 வாசிக்கல. என்ன காரியம் தான் லூக்கா 17:6 என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ணு குருடன் பார்த்ததையும் செவிடன் கேட்டதையும் முடவன் நடந்ததையும் ஊமை பேசினதையும் மரித்தவன் உயிரோடு எழுப்புதனையும் 5 அப்போ 2 மீனை பெருக பண்ணி 5000க்கு மேற்பட்ட மனிதன் கொடுத்ததையும் எல்லா சீஷர்களும் கண்டு இதையும் நாங்க செய்யணும்னா எங்களுக்கு விசுவாசம் தேவை. நம்ம ஆட்கள் கிட்ட கேட்கறாங்க,
உங்களை போல விசுவாசத்தை எங்களுக்கு பெருசாக்கி தாங்கன்னு கேட்கிறான். அப்ப ஏசப்பா அதுக்கு என்ன சொன்னா, நான் பெருசாக்குறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு போதுமானது இருக்குது ஆண்டவர் அவங்க சொன்ன பதில் தெரியுமா? கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா, என்ன சொன்னாரு? கடுகு அளவு உனக்கு விசுவாசம் இருந்தா மலை கூட கடலுக்கு போயிடும். அவர் சொன்ன, காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி கடலின் ஆழத்துல நடப்படுவா என்று சொன்னா அது உனக்கு ஆக கடவுள்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கா. கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை கடலுக்கு போயிடும் சொல்ற. நீ பேசு, மலையை பார்த்து பேசுனா மலை கடலுக்கு போயிடும் சொல்ற. என்ன சொன்னாரு? எவ்வளவு பேச சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க? கடுகளவு எவ்வளவு பேசு? கடுகளவு விசுவாசம் போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுகளவு விசுவாசம் தான் என்ன நடக்குன்னா மலை கடலுக்கு போயிடும். உங்க விசுவாசம் கடுகு அளவு இருந்தாலும் பெரிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு சொல்ற பதில் என்ன? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலையை நீ பேர்த்தலாம்னு சொன்னாரு. அப்ப நமக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருக்குதா? அந்த கடையில பெரிய விசுவாசம் இருக்குதா? நீங்க கத்துக்கணும். நீங்க வாசிச்சீங்கன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலையும் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கலாத்தியர்ல என்ன பேசுறாருன்னா, இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். 2:16 ஒரு வாட்டி வாசிங்களேன். நீதிமானாக்க 15 அதுக்கு முன்னாடி வாசிங்க. வசனம் என்ன சொல்ல? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாருங்களேன், நீதிமான் என்ற பதம் எதுனா ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம நீதிமானோம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம உலகத்தையே மாத்திடலாம். நான் என்ன சொல்றேன்னா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போசனா போகும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானா மாறல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, அதான் நீதிமான். நாம் எதனால் நீதிமானானா கடுகளவு விசுவாசத்தினால இல்ல, கர்த்தருடைய விசுவாசத்தினாலேயே. இதுக்கு உதாரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தையே நமக்குள்ள வச்சுட்டாரு. என்ன புரிஞ்சு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன விசுவாசம் இருந்ததோ அதே அளவு, அதே தரம், அதே குவாலிட்டி, அதே குவான்டிட்டி, அந்த விசுவாசத்தை எடுத்து நமக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலை கடலுக்கு போகும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குது? ஏசப்பாவோட விசுவாசமே இருக்குது. அது கடுகோட சின்னதா, கடுகோட பெருசா? உலகத்தோட பெருசுங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. குருடனை பார்க்க வச்சா தெரியுமா? அந்த விசுவாசம். செவிடனை கேட்க வச்சா தெரியுமா? அந்த விசுவாசம். முடவனை நடக்க வச்சா தெரியுமா? அந்த விசுவாசம். மறித்து 4 நாளா நாரி போன லாசருங்க எழுப்பினா தெரியுமா? அந்த விசுவாசம். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு மேற்பட்ட கொடுத்தா தெரியுமா? அந்த விசுவாசம். கடலின் மேல நடந்தார் தெரியுமா? அந்த விசுவாசம். காற்றையும் கடலையும் பார்த்து அதை இறையாதை அமையதலா இருந்து சொல்லி அதை அடக்கினார் தெரியுமா? அந்த விசுவாசம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே விசுவாசத்தை நமக்குள் வைத்திருக்கிறார் போல் சொல்றாரு. கலாத்தியர் 2:16லயும் 15:16 இங்கிலீஷ்ல 16, தமிழ்ல 15:15லயும் 2:20லயும் சொல்றாரு. அதே விசுவாசத்தை வச்சுக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருக்குதா, இயேசுவோட விசுவாசம் இருக்குதா? சொல்லுங்களேன். இப்ப இந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணலாம்? குருடனோட கண்ணை, செவிடனுடைய காதை, முடவனை, அதைத்தான் சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என் இடத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் எழுந்து நடந்து ஏன் பேதுரு சொன்னார்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய விசுவாசமே என்கிட்ட எழுந்து வச்சிட்டாரு. இன்னைக்கு உங்ககிட்ட பொண்ணு இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட வெள்ளி இல்லாம இருக்கலாம், நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா விலையேறப்பட்ட விசுவாசம் இருக்கு.
அப்போ உங்க லைஃப் மாத்த முடியுமா முடியாது? யாரு மாத்துவா? நானா மாத்துவேன்? நீங்களா தான் மாத்தணும். உங்க வாழ்க்கையை மாத்த முடியும், உங்க உலகத்தை மாத்த முடியும். ஆமே. அப்ப நமக்குள்ள வசனம் நீங்க வாசிங்க, மார்க் 11:23. எவனாகிலும் எவனாகினும் இந்த மலையை பார்த்து ஆஹ் நீ பெயர்ந்து ஆஹ் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி ஆஹ் தான் சொன்னபடியே நடக்கும் என்று ஆஹ் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஆஹ் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சீங்கன்னா அத்தி மரத்தை பார்த்து சொன்னார். அத்தி மரம் விசுவாசத்தை கொண்டு பெயர்ந்து சமுத்திரத்துல போனா போச்சா போவோம்னு சொன்னார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அப்படியே ஒரு வழி அருகே போயிட்டு இருப்பாரு. ஒரு அத்தி மரம் இருக்கும். என்ன இருக்கும்? அந்த அத்தி மரத்துல இலை இருக்கும், கனி இருக்காது. இயேசு பண்ண சொல்லுமா, பட்டு போ சொல்றாரு, உடனே பட்டு போயிடும். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அத்தி மரம் என் வார்த்தையை கேட்டு பட்டு போச்சுல, இதுதான் விசுவாசம், அதேதான் உனக்கும். அப்ப நான் சொன்னா பட்டு போச்சுன்னா நீ சொன்னாலும் பட்டு போ. அப்ப நீங்க விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். என்ன பண்ணல? நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அதே விசுவாசம் இருக்குது. ஆனா நமக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தேகம் என்பது இல்லவே இல்லை. நமக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. பிரச்சனை என்னன்னா விசுவாசம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை நம்பிக்கை இன்மைதான் பிரச்சனை. பசங்க சொல்லு, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளை நிலையற்றவன், அவன் கடவுளிடத்தில் ஒன்றையும். அப்ப இரு மனம் என்பதுன்னா, ஆண்டவருடைய விசுவாசம் ஒரு மனதுல இருக்குது. இன்னொரு பக்கம் மனது எதை வசிக்குன்னா, வரமா வராதேன்னு தோணுது. ரெண்டு மனம் இருக்குது. நடக்கணும்னு நம்புறீங்க, நடக்காதுன்னு நம்புறீங்க. இதனாலதான் அற்புதம் வரணும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன அற்புதம் நடக்கும்னா, அவர் கொஞ்சம் கூட அவர்கிட்ட நம்பிக்கை இன்மை இல்லவே இல்லை. நம்பிக்கை இன்மை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏசப்பா கடல் மேல நடந்து வந்தாரா? அவர் மூழ்கி போனாரா? விசுவாசம் நடந்துட்டாரு. பேதுரு கடல் மேல அவரு நடந்து வந்தார். விசுவாசம் ஆபரேட் ஆகுற வரைக்கும் நடந்து வந்தார். திடீர்னு பயம், சந்தேகம் வந்துச்சு, மூழ்கிட்டார். அப்ப என்னன்னா, பயம் உன்னை மூழ்க வச்சிடும், பயம் உன்னுடைய நன்மையை கெடுத்துடும். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இருந்தது, பேதுருக்குள்ள விசுவாசத்தோடு கூடிய பயமும் இருக்கு. அப்ப பயம் என்பது சந்தேகத்துக்கு அடையாளம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா விசுவாசத்தை குறிச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏசப்பாக்குள்ள இருந்த விசுவாசமே நமக்குள்ள இருக்குது. ஆனா நமக்குள்ள என்னன்னா, ஏசப்பாக்குள்ள இல்லாத பயமும் கூட இருக்கு. அதனாலதான் சொல்ல, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் உங்கும் பலனும் தெரிந்த புத்தியை கொடுத்திருக்கா. அப்ப விசுவாசம் நல்லா ஆப்ரேட் நம்ம வாழ்க்கையில அதை உபயோகப்படுத்தணும்னா அதை குறித்ததான அறிவு தேவை. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்லுது? அப்ப நமக்குள்ள என்ன பிரச்சனை? விசுவாச பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாருக்கும் யூனிக்கா ஒரே பிரச்சனைன்னா பயம் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணுனா, பயத்தை நீக்குனா விசுவாசம் ஆக்டிவ் ஆயிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுதா? பயத்தை நீக்கினீங்கன்னா விசுவாசம் ஆக்டிவ் ஆயிடும். இப்ப விசுவாசம் பூரணமா உங்க வாழ்க்கையில செயல்படும் போது சகல நன்மைகளை வந்துடும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது, ஆண்டவர் எந்த அளவு கடுகளவு விசுவாசம் இருந்தா, என்ன சொன்னாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் நடப்படுவாய்னா நடக்கும்னு சொன்ன தேவன், அவர் சொன்ன பாட்டு அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ள கடுகளவு இருந்தாலே போதுமானதுரா. ஆனா உனக்குள்ள என்ன இருக்குதுன்னா, என்னுடைய விசுவாசத்தையே நான் பகிர்ந்து அளித்திருக்கிறேன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய விசுவாசம் இருக்குது. யாருக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள யாருக்குள்ள விசுவாசம் இருக்குது? யாருடைய விசுவாசம் இருக்குது? இப்ப உங்க வாழ்க்கையில மழை வந்தா நீங்க பயப்படலாமா? மழை வந்தாலும் பயப்பட தேவையில்ல, மழை வந்தாலும் பயப்பட தேவையில்ல, வெயில் வந்தாலும் பயப்பட தேவையில்ல, புயல் வந்தாலும் பயப்படல, புலி வந்தாலும் பயப்பட தேவையில்ல. நம்முடைய விசுவாச வார்த்தை எதை வேணா துரத்தும், எதை வேணா கட்டும். அப்ப நம்ம எண்ணத்தை மாத்தணும்னா நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை, பயத்தை, நம்பிக்கையை நீக்க முயற்சி செய்யணும். அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நாம என்ன தவறா சொன்னா, ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்க பண்ணுங்க, என் விசுவாசம் போதுமானதுக்கு அதிகமான விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு உதாரணம் சொன்னா, நீங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும்னு முடிவு பண்றீங்க. அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும். ஆனா உங்ககிட்ட ஒரு 30,000 இருக்குது, இல்ல 1,00,000 இருக்குதுன்னா நீங்க போயிட்டு வருவீங்களே? போதுமானதுக்கு அதிகம். 10,000 தேவை,
ஆனா 1,00,000 இருக்குது, நமக்கு 90,000 அதிகமா இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் கடுகளவு விசுவாசம் இருந்தாலே உன் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதான் போதுமானது. ஆனா நமக்குள்ள இருக்குதோ கடவுளுடைய விசுவாசமே. போதுமானதுக்கும் அதிகமான விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குது. போதும் அதுல இருக்குது. ஆனா நமக்குள்ள இன்னும் பிரச்சனை என்னன்னா, அந்த விசுவாசத்தை தடுக்கிற பயமும் இருக்கு, அவநம்பிக்கை இருக்கு. அப்ப அதை நீக்கணும். அப்ப ஆண்டவர் கடுகள விசுவாசம் இருக்குன்னு சொன்னாரு, நமக்கு கடுகு பெரிய விசுவாசம். ஓகேவா? முதல் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க அதே லூக்கா 17 சொல்லும் போது விசுவாசத்தை குறித்து தேவன் பேசுகிற அந்த காரியத்துல வேலைக்காரனோட ஒப்பிடுறாரு. என்னத்தோட ஒப்பிடுறாரு? வேலைக்காரனோட. அதுதான் வேலைக்காரன். உங்க வீட்டுல யாருன்னா வேலைக்காரன் இருந்தாலும் சரி, நீங்களே யாருன்னா வேலை செஞ்சிருந்தாலும், உங்களுக்கு கடைக்கு போசனா போவீங்களா, போக மாட்டீங்களா? உட்காருனா உட்காருவீங்க, நில்லுனா நிற்பீங்க. நாளைக்கு திடீர்னு நீ நைட்டு போன் அடிச்சு நாளைக்கு உங்களுக்கு சீக்கிரமா கொஞ்சம் வந்துருங்க சொன்னா சீக்கிரமா போயிடுவீங்க. அவங்க வார்த்தைக்கெல்லாம் நீங்க கீழ்படுறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, இததான் விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனை போல நம்ம வாழ்க்கையை செயல்படும். என்ன போல? வேலைக்காரனை போல. இது நான் சொல்றது கொச்சைப்பட்டி சொல்ல. இததான் இது எப்படி சொல்லுதுன்னா, இதத்தான் நூற்றுக்கு அதிபதி யூஸ் பண்ண. நூற்றுக்கு அதிபதி இயேசு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்ட நேரத்துல அப்போ ஆண்டவர் கிட்ட சொல்லும் போது, நான் உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன்னு சொன்னேன். அப்போ நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் 100 பேர் என் கிட்ட வேலை செய்யறான். எத்தனை பேரு? போனா போறான், வானா வரான், நில்லா நிக்கிறான், உட்கார்னா உட்காரான். 100 பேர் என் வார்த்தைக்கு கீழ்படுறான். எனக்கு அதிகாரம் எப்படி ஒர்க் ஆகுது, விசுவாசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுகமாயிடும். ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோடு விசுவாசம் வருது. அவன் விசுவாசிக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுகமாயிடும். அவர் சொல்ல சுகமாக கடவுள். நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த நாள் அப்பவே அவன் சுகமாயிட்டான்னு இருக்கும். அப்ப என்ன சொன்னா, நீங்க இங்க இருந்து ஜெபிச்சாலும் விசுவாசம் ஒர்க் ஆகும். அப்பதான் இயேசு திரும்பி எல்லாரையும் பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்ப அவர் என்ன சொன்னா, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அறிவாளியை பார்க்கலன்னு சொல்லணும்ல. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாக்கு வன்மை உள்ளவன் பார்க்கணும்னு சொன்னான். ஆனா அவர் எங்க பாக்குற? விசுவாசத்தை பாக்குறாரு. இஸ்ரவேலுக்குள்ள இந்த விசுவாசம் பெருசு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காக்கல. அப்ப என்னன்னா, நூற்றுக்கு அதிபதி எதை செயல்படுத்தினார்னா விசுவாசத்தை செயல்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கன்னா, உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சுகமாகும். ஆமேன். இப்ப சுகமாகும். சொல்லினே இருங்க, உங்க விசுவாசம் விருத்தி ஆகும். உங்க விசுவாசத்தை விசுவாசம் விருத்தி நான் பேசுற நேரத்துல விசுவாசத்தை இன்க்ரீஸ பத்தி பேசல, விசுவாசத்தை குறித்த அறிவு இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த போன் இருக்கு, இந்த போனை நம்ம ஆக்சுவலா இந்த போனோட பர்பஸ் பேசுது. இந்த போன்ல இப்ப என்ன பண்றீங்க? கேம் விளையாடுறீங்க, யூடியூப் பாக்குறீங்க, நெட்டு, சோசியல் மீடியா எல்லாமே இதுல ஒர்க் பண்ணுது. இத குறிச்ச அறிவில்லாத ஒருத்தருங்கிட்ட இது குத்தா இது வெறும் பேப்பர் வெயிட் தான். புரியுதா உங்களுக்கு? சொல்லு, இந்த பேப்பர் பறக்க முடியாத அளவுக்கு இதை வைக்கிறது தான் உதவும். ஆனா இத குறித்த அறிவு இருக்கிறவங்க கிட்ட குத்துனா இத போனா யூஸ் பண்ணுவான், கேமராவா யூஸ் பண்ணுவான், கேம் விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுவான், சோசியல் மீடியாக்கு யூஸ் பண்ணுவான், யூடியூப் பார்க்க யூஸ் பண்ணுவான், மெயில் பண்ண யூஸ் பண்ணுவான், சாட் பண்ண யூஸ் பண்ணுவான். அறிவு இருக்கிறவன் இதை யூஸ் பண்ற விதம் பெருசா இருக்கு. அறிவு இல்லாதவன் பேப்பர் வெயிட் மாதிரி வச்சுக்கிறான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ள என்ன குறைவுனா விசுவாசத்தை குறித்து அறிவு குறைவு, விசுவாச குறைவு இல்லை. எல்லாருக்கிட்டே இந்த போன் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் விசுவாசம் இருக்குது, ஆனா யூஸ் பண்ண தெரியல. அப்ப வசனத்தை படிக்க 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 விசுவாசத்தை குறித்த அறிவு நம்ம வாழ்க்கையில வர வர விசுவாசத்தை சரியா பயன்படுத்துவோம். விசுவாசத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஏழ்மை மாறும், செழிப்பு வரும். விசுவாசத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா குறைவு மாறும், உயர்வு வரும். விசுவாசத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா வியாதி மாறும், சுகம் மாறும். விசுவாசத்தை சரியா பயன்படுத்தினா நம்ம சூழ்நிலையே மாறும், குடும்பம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். அதுக்குதான் விசுவாசம். இத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென். நிறைய பேசுவாருங்களா, நிறைய இருக்குது என்கிட்ட பேசுறது, எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு போறேன். அல்லேலூயா. அப்ப இந்த எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நம்முடைய எல்லையை விரிவாக்கும்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் கொண்டு வரும். இந்த 4 மிகப்பெரிய பர்பஸை நம்ம வாழ்க்கையில செய்து விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உனக்கு போதுமானது அளவு இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே நீ மலையை பார்த்து பேசினா மலை கடலுக்கு போயிடும் சொல்றாரு. கடுகு அளவு விசுவாசம் போதும். சீஷர்களை சொல்ற கடுகு அளவு விசுவாசம் போதும் பெரிய காரியத்தை செய்வதற்கு. அப்போஸ்தலராகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நமக்கு கடுகளவு விசுவாசம் இல்ல, தேவன் தம்முடைய விசுவாசத்தையே நமக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப கடுகளவு விசுவாசத்தை வச்சு பெரிய காரியம் செய்ய முடியும்னா, தேவனுடைய விசுவாசத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? என்ன வேணா செய்ய முடியும். உன் விசுவாசத்தை குறிச்சு அறிவு இருந்தா, நான் விசுவாசத்துல சொல்றேன், இன்னொரு உலகத்தை கூட நம்மளால உருவாக்க முடியும். விசுவாசத்தினால் உலகங்கள் உண்டானதுன்னு வசனம் சொல்லுது. நீங்க போய் எப்ரேயர்ல இருக்குது. எப்ரேயர் சொல்ற விசுவாசத்தினா உலகம் உண்டாச்சு. உனக்குள்ள விசுவாசம் செஞ்சா உன் உலகத்தை உண்டாக்கிக்கோ, உன் குடும்பத்தை மாத்திக்கோ, உன் வருமானத்தை பெருக்கிக்கோ, உன் சுகத்தை உண்டாக்கிக்கோ, உன் ஏழ்மை, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் காரியம், கணவன் காரியம் எல்லாத்தையும் விசுவாசத்தை மாத்திக்கோ. விசுவாசத்தினால் உலகம் உண்டானது உண்மை. அதே விசுவாசத்தை வச்சு என்னுடைய உலகத்தை, நான் இருக்கிற அட்மாஸ்பியரை நான் மாத்த முடியும். ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் சொல்றேன், எவ்வளவு சாத்தியமான காரியம். மாற போறீங்க நீங்க இருந்து. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில செழிப்பா போகுது, உயர்வு வரப்போகுது, மேன்மை வரப்போகுது, வியாதி போகுது, வறுமை போகுது, குடும்பம், கணவன், பிள்ளை எல்லாத்தையும் நீ சரி செய்ய போற. சரி செய்ய முடியாதுன்னு சொல்லவே சொல்லாத. விசுவாசம், கடுகளவு விசுவாசம் போதும். இன்னைக்கு கர்த்தரின் விசுவாசமே நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நம்ம வசனம் 2 கொரிந்தியர்ல வசனம் சொல்லுது 5ஆம் அதிகாரத்துல, நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்களை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். விசுவாசம் எதின் அடிப்படையில செயல்படாதுன்னா, நீங்க நல்லா பாருங்க, வாக்குறதையும் கேக்குறதையும் டேஸ்ட் பண்ணுறதையும் நுகர்றதையும் வச்சு விசுவாசம் ஒர்க் பண்ணாது. சில காரியங்களை மாத்துங்க சார், காண்கிறபடி நீங்க வாழ முடியாது. விசுவாசம் என்பது நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு வசனம் சொல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. சொல்லுங்க, இல்லாதவைகளை இன்னும் சொல்லிட்டா, இல்லாதவரை இருக்கிற போல அழைக்கிறது. இல்லாதவரை, இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆபிரகாம் வாழ்க்கையில ஈசாக்கு என்பவர் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஈசாக்கு வருவான். இல்லாத ஈசாக்க அழைச்சாரு, ஈசாக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில வந்துட்டார். இதுக்கு அர்த்தம் அதுதான். இல்லாதத இருக்கிறது போல அழைக்கிறது தேவைன்னா, இல்லாத ஈசாக்க அழைச்சாரு, வந்துட்டார். இதை இன்னும் உங்களுக்கு டீப்பா ஒண்ணு சொல்றேன். ஆதியாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் முதல் நாள்ல. 4ஆம் நாள் தான் சூரியனை உண்டாச்சு. அப்போ வெளிச்சத்துக்கான சோர்ஸ் சூரியன் இல்லை, வெளிச்சத்துக்கான சோர்ஸ் விசுவாசம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் உருவாவது மாதிரி வெளிச்சம் வந்துச்சு. புரியுது நம்மளுக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அடைக்கிறது. உன் வாழ்க்கையில எது இல்லைன்னு கவலைப்படாத. உன் வாழ்க்கையில விசுவாசம் இருக்குது, நீ கூப்பிடு வரும். அல்லேலூயா. சுகத்தை அழை, சுகம் வரும். செழிப்ப அழை, செழிப்பு வரும். மாற்றத்தை கூடு, மாற்றம் வரும். நான் புரியுதா? செவுடன் காதல உங்க சங்கம் மாதிரி இல்ல. நான் சொல்றேன், இந்த ஒரு வாரத்துல உங்க வாழ்க்கை மாறும். அவன் உண்மையை சொல்றேன். நீங்க சீரியஸா எடுக்கணும். என்ன பண்ணணும்? சீரியஸா எடுத்து இதை ஒர்க் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்கள். வசனம் சொல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பியா பிழைக்க மாட்டியா? மாறுமா மாறாதா? கொண்டு வருவீங்களா வரமாட்டீங்களா? வருமானு என்கிட்ட பேசுனீங்களா, நீங்க விசுவாசத்தை யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். மாறுறன்னு பேசுனீங்கன்னா விசுவாசத்தை யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். விசுவாசத்தை யூஸ் பண்ணி எல்லாம் மாறும். வழங்குச்சா? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்குள்ள யாருடைய விசுவாசம் இருக்குது? ஆமா, கூடுங்க. எல்லாதவங்களை அழைங்க. நீங்க ஆன்லைன்ல பாத்துனா பிள்ளை இல்லையா, கூடு, பிள்ளை வந்துடும். தொல்லை இருக்குதா, தொட்டு போயிடும் தொல்லை. என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் எல்லைய, என் பூமியை நான் இன்னில இருந்து உருவாக்க போறேன். இந்த பூமியை நம்ம வாய் வச்சு கெட்டுட்டோம் நிறைய காரியங்கள். வசனத்தை எடுத்து படிங்க. என்ன பண்ணுங்க? படிச்சு பேசினே இருங்க. வாழ்க்கை அடுத்த வாரத்துல ரிசல்ட் வரும். ஆமே. ரிசல்ட் வர வரைக்கும் பேசுங்க. ஆமே. மாற்றம் வருமா? டாக்டர் சொன்னதை நம்பாதம்மா, ஏசப்பா சொன்னதை நம்பு. அக்கா, அம்மா, அண்ணன், ஆயா, தாத்தா, பாட்டி சொன்னதை நம்பாத. வசனம் சொல்லுதை நம்பு.
வசனம் நிஜமாகும். 100க்கு அதிபதியை யோசிக்கோ. ஒரு வார்த்தை சொல்லும். வேலைக்காரன் ஒரு புக்கே லைப்ரரி. பைபிள் என்பது லைப்ரரி. 66 புக்கு இருக்குது. எத்தனை புக்கு இருக்குது? எத்தனையோ வார்த்தை இருக்குது. கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு. உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு வார்த்தை போதாதா? பேச மாட்டியா? வசனம் சொல்லுது, நான் பேசுறேன், எனக்கு வீக்னஸ் இருக்கு பாடியில. நான் சொல்றேன், தழும்புகளால் குணமானுங்க சொல்லினே இருக்கிறேன். வீக்கா கேராவங்க தான் சொல்றேன், எனர்ஜி ஆயிடுறேன். எது வரைக்கும் சொல்ல முடிவு பண்ணனா, என் ஹெல்த் மாற வரைக்கும் சொல்ல போறேன். ஆமே, நீங்களும் பேசு. நீதிமான் தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினால் பிழைப்பான். உங்களுக்கு யாருக்கு விசுவாசம் கொடுக்குது? ஆண்டோடைய விசுவாசம். புரிஞ்சுதா? தொடர்ந்து வாரமெல்லாம் இதை குறிச்சு பேசுவோம். ஆமே, கர்த்தர் நல்லவன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா, உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த மிகப்பெரிய வெளிப்பாடுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தை வைத்து எங்க குடும்பத்தை கட்டி அமைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையை சீர்படுத்த உதவி செய்யுங்க. எங்க சரீர சுகத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க. எங்க பொருளாதாரத்தை பலம்படுத்த உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க விசுவாசத்தை பயன்படுத்த ஆவியானவரே போதுமான அறிவை ரெவலேஷன் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.